friends, welcome to BA English Literature Tamil channel. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல சரோஜினி நாயுடு எழுதின கோரமண்டல் ஃபிஷஸ் அப்படிங்கிற போயத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் இயர் நியூ சிலபஸ்க்கான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரோஜினி நாயுடு வந்து நைட்னிங் கேர்ள் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுறவங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்னர் ஆஃப் இந்தியா. இந்த போயம் வந்து அவங்களோட ஒரு போயம் புக் கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அந்த புக்கு பேர் வந்து த கோல்டன் ட்ரெஷர் ஓட். இதுதான் வந்து அந்த புக்கு பேர். இந்த போயத்தில் மொத்தம் 3 ஸ்டான்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டான்ஸாகவும் ஒரு தாட்டை சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ஃபிஷர்மேன்ஸை எழுப்புறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா வந்து அவங்கள லேட் ஆகாமல் சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா வந்து போய் நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ், அதாவது மீனர்களில் வந்து இவங்க அவங்களுடைய அண்ணன் தம்பியாக பார்க்குறாங்க. அதனால் அவங்கள ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துட்டு மார்னிங் லைட்டை வந்து கும்பிடுங்க. மார்னிங் லைட்னா காலையில் சூரிய உதயம் வரும்ல, அந்த உதயத்தை வந்து கும்பிடுங்க, சூரியனை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காற்றை வந்து ஒரு நைட் முழுக்க அழற குழந்தையாகவும் அந்த குழந்தை வந்து மீனவர்களோட கை மேலே படுத்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க கேட்டர்மரான்ஸை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டர்மரான்ஸ் தான் வந்து அந்த காலத்து படகுகளில் வந்து ஒரு தார்பாய் மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து காற்றடிச்சா கூட வந்து நல்லா வந்து பறக்கும். அது வந்து நான் இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து கேட்டர்மரான்ஸ். நெக்ஸ்ட் அவங்க வந்து நம்ம தான் கடலோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களை போயிட்டு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த டிலேவும் பண்ணாமல் கடலுக்குள்ளே சீக்கிரமாக போகணும். சீகல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை வகை, அது வந்து கடல்லையே இருக்கும். அந்த சீகல்ஸ் வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது கடல் மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி நாம் கடலுக்குள்ளே போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கடல் தாயையை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ளவுட் வந்து அவங்க மீனவர்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸில் அவங்க வேறு இன்னொரு விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னா, கடல் தாய் வந்து மீனவர்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் தாய் வந்து அவங்களோட முடியால் இந்த கடலில் ஏற்படுற சூறாவளியெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த கடல் கிராம மக்களை வந்து அவங்க நெஞ்சுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அழகான கார்டன், மாமரம் தென்னை மரம் இப்படி இருக்க அழகான கார்டனை விடவும் சத்தமும் நிறைய இறைச்சலும் இருக்க இந்த சீ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு சொல்கிறாங்க. இந்த கடலோட அலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தண்ணி வந்து நல்லா தெரிக்கும் பார்த்திங்களா, அந்த டைம் அந்த தண்ணி வந்து மீனவர்கள் மேலே படும்போது அது வந்து அவங்களுக்கு கடல் கொடுக்குற முத்தமாக வந்து அவங்க நினச்சிக்கிறத அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸோட ஃபைனலில் வந்து அந்த கடலும் வானமும் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா. கடல் கரைக்கெலாம் போனால் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தூரத்தை எட்டணும், அதாவது கடல் வழியாக போய் வானத்தையே எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மேன் சொல்கிறதா வந்து போயிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.